இல்ல எனக்கு புரியல. நீ படத்துக்கு போறதுக்காக டிக்கெட் எடுக்கிறியா? இல்ல நீ படம் போடுறதுக்காக டிக்கெட் எடுக்கிறியான்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல. ஒரு சிலர் இருக்காங்க. அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண அடுத்த செகண்டே அவன தூக்கி ஸ்டோரியில போடலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. அப்படியே படத்து டிக்கெட் வந்தோனே தூக்கி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அத தூக்கி ஸ்டோரியில போட்டுறணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டுறதுக்காக. ஒரு சிலர் அறிவா வந்து அது கியூஆர் எல்லாம் எமோஜி வச்சு மறைச்சிட்டு போட்டுருவாங்க. இன்னொரு சில பேர் அது எதுக்குன்னே தெரியாம அப்படியே ஃபுல் டிக்கெட்ட தூக்கி போட்டு விட்டுருவாய்ங்க. ஏன்டா டேய் நீயே கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுக்கிற. நமக்கு இந்த பகுமானம்லாம் தேவையா? அப்படின்ற மாரி தான் இருக்கும். நீ காசு குடுத்து வாங்குன டிக்கெட்ட எவனாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போய் காமிச்சு உள்ள போயிட்டானா, நீ என்ன பண்ணுவ? சொல்லு பார்க்கலாம். அதுலயும் ஒரு சில லெஜண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க. இந்த படம் வரதுக்கே இன்னும் 5 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள இவனே டைரக்டரோட கஷ்டப்பட்டு யோசிச்சு இது அதுல தான் வருது. இது எல்சியூ தான் டைரக்டர் இந்த கான்செப்ட்ல தான் எடுத்திருக்காரு. அது இதுன்னு சொல்லி இவனுக்கு புதுசா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி இவனுங்க டீகோட் பண்றன்ற பேர்ல இன்னும் ஹைப் ஏத்திட்டு இருப்பானுங்க. இன்னொரு கேட்டகரில இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனதுலேருந்து அந்த கேமராமேன் இவனுங்க தனியா ஒரு இது எடுத்து ஆரம்பிச்சுருவானுங்க. இன்ட்ரோ சீன், அந்த சீன், இந்த சீன் சொல்லி படத்துக்கான ஹைப்பே எடுத்து இவனுங்களே ஃபுல் ஸ்டோரிய தூக்கி ஸ்டோரியில போட்டுட்டு இருப்பானுங்க. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கும். நீங்க எவ்வளோ பேர் இந்த கூலி மூவிக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.